நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எதையுமே கண்டிப்பாக செய்யாதீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு askraghulan. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை Expertisor Academy. அதில் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் நல்ல பெஸ்ட்டு டெக் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்டக்கிறது ஒரு நல்ல கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். எல்லா கோர்ஸுமே சேர்த்து வெறும் 700 rupees தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் டீம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே கிடையாது. ஸோ வரது எல்லாமே இந்த கோர்ஸுக்கே நம்மளுக்கு போகுது. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஸோ நம்ம முடிச்சுட்டு இருக்கிற டைம் 9 o'clock. அதுக்கு நம்ம போகிறதெல்லாம் கம்யூட்டிங்லாம் விட்டுருங்க. அதுவே நம்ம டிராஃபிக்கில் அது இதுலன்னு போவோம், யோசிக்க மாட்டோம். அங்கே போயிட்டு 9 o'clock to 5 o'clock நம்ம முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிற டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம், டயர்டாக இருக்குது, சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். முக்கால்வாசி கொஞ்ச நேரம் பேசுவோம், டிவி பார்ப்போம், அவ்வளோதான். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட பப்ளிக் பர்சோனா நிறைய நேரம் மக்கள் தூக்கி போட்டுட்டு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, கேஷுவலாக இருக்கிறாங்க, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, மாமா, மச்சான் அப்படிலாம் இருப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃபே கூட மாற்றலாம். ஸோ அதனால் மேக் ஷூர் தட் யூ லிசன் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நம்ம படிக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு நல்ல லைஃப் வாழ்கிறதுக்கு தான். ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா சீக்கிரம் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, அதுக்கு மேலே நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணலாம். ஸோ அதனால் வேலை செய்கிறது இட் இஸ் ஜஸ்ட் டு லிவ். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்கிறதுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா வேலை செய்யணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ இதுக்காக நம்ம சோம்பேறியாக இருக்கலாமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்குன்னு ஓன் விஷன், ஐடியாஸ்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். மற்றவங்களோட விஷன், மற்றவங்களோட பாத்வேல நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வேலைக்கு போகிறப்ப நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் முன்னேறணும், நிறைய கற்றுக்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளை நிறைய பேர் அப்சர்வ் பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில். அவங்களுக்கு நம்மளை பற்றியான இமேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், இவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நைட்டு பகலமாக கூட உட்காந்து வேலை செய்வான், இவனை நம்பி நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் நம்மள இருக்கணும். இவன் கோவக்காரன், இவன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவான், இவன் எதுனாலும் கேட்டால் உடனே இங்கிலீஷ் வாயத்தனமாக காசை கொடுத்துருவான், இவன் நல்லவன் கெட்டவன், இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இவனுக்கு உடம்புல இந்த கோளாறு இருக்குது, இதெல்லாம் எதுவுமே யாருக்குமே தேவை கிடையாது. அதை நாங்கள் வெளியில் ரிவீலும் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எப்போவுமே ஆஃபீஸில் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இது நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆள் ரொம்ப வெள்ளைக்காரர், ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை பற்றியான ஆஃபீஸில் எல்லாரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சும்மா பேசிகிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு தைரியமும் எதுவும் கிடையாது, சும்மா ஒருத்தங்க பேசிகிட்டே இருப்பான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, அவனை ரொம்ப மட்டமாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவனுக்கு 3 வருஷமாக பே ரைஸே கிடையாது. ஸோ அதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அவன் போய் கேட்கறதுக்கும் அவனுக்கு தைரியம் கிடையாது. கேட்டாலும் சிஏ ஸ்ட்ரைட்டாகவே மூஞ்சி நேரம் சொல்லுவான், நீ பண்ணுற வேலைக்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கு தான் அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அந்த நிலைமையில் அவன் அப்படி வச்சுருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்றது. அண்டு நெக்ஸ்ட் காசிப். ஆஃபீஸில் காசிப் பண்ணவே பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் இன்றைக்கி பண்ணுற காசிப் நாளைக்கு சுற்றிக்கிட்டு உங்கள்கிட்டே வரும். ஸோ அதனால் ஆஃபீஸில் இந்த காசிப், இந்த பழக்கத்தையே வச்சுக்காதீங்க. அண்டு நான் இது வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் கூட இந்த காசிப்பு, இந்த ஊர் கதை கேட்குறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏதோ ஃப்ரெண்ட்லியாக ஏதோ ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குதா, அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி காசிப்பு, மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறது, அந்த வேலை வச்சுக்காதீங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நெவர் பி லேட். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வேலை, எல்லா கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஆன் டைமில் இருக்கும். கரெக்டான வேலையை கரெக்டான இடத்துல செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு எதை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ஒர்க்குக்கு வரீங்களா, கரெக்டான இடத்துல வேலை செய்கிறீங்களா அப்படின்ற விஷயம் தான். அதுக்கப்புறம் தான் டேலண்ட்டு, ஸ்கில் செட்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு கொடுக்க வரீங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு காசு நீங்களே ஒரு காசு கொடுக்குறீங்க. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கோ, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கோ வரணும், ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க், இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு, நீங்களும் காசு கொடுத்துட்டீங்க. இப்போ ஆன் டைமுக்கு வரல அப்படின்னா நம்மளுக்கு எரிச்ச வருமா வராது. ஸோ அது ஏன் அப்படின்னா நான் காசை கொடுத்துட்டேன், நான் எதிர்பார்க்குறேன், அவர் சொன்னதை தான் செய்கிறேன்னு சொன்னார், பட் அவர் சொன்னதை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். இதே மாதிரி தான் ஆஃபீஸில் டெய்லி லேட்டாக போகிறவங்க, அடிக்கடி லேட்டாக போகிறவங்களுக்கு முக்கால்வாசி கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி மேனேஜர்ஸு கண்டிப்பாக அவங்கள ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிற பழக்கத்தையே வச்சுக்காதீங்க. முன்னாடியே கொஞ்சம் போங்க. ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் தான் எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சில இது சூட் போட்டுட்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷனு, பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் நான் போயிருப்பேன். பட் நிறைய நேரம் இந்தமாரி கேஷுவலாக தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு ஒரு ரீசன்
எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா டெக்குக்கு இப்போ ஒரு மீட்டிங் பண்ணுவேன், அடுத்து இம்போர்ட்ஸுக்கு வேர்ஹவுஸ்க்கு டக்குன்னு போயிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி மாறி போயிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபார்மர்ஸ் இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு அது ஒரு சோம்பேறித்தனம் தான். பட் அந்த தப்பை நிறைய பேர் பண்ணாதீங்க. ஆள் பாதி ஆடை பாதி, அது உண்மை. ஸோ நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த போர்ட் மீட்டிங்லாம் வந்து கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து என்னை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் ஸ்கில் செட்டுக்காக நான் அங்கே இருப்பேன். என்றைக்கு நான் மீட்டிங்ஸ்க்குலாம் வந்து கரெக்டாக ப்ராம்ப்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சூட் போட்டுட்டு போகிறனோ, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் வெயிட் ஃபார் மீ. அந்த மீட்டிங் வந்து நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லணுன்றதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆஃபீஸில் கொலீக்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், தேவையில்லாமல் அன்னெசரி இமெயில்ஸ் போடாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஒருத்தங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்லாதவங்களுக்கு அந்த இமெயில் தேவையில்லை, அந்த கம்யூனிகேஷன் தேவையில்லை அப்படின்னா அது வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அது வந்து சிசி பண்ணாதீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து இப்போ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட வேலை, நீங்கள் டேரெக்டாக உங்கள் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அதில் சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தங்களை நீங்கள் சிசி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜருக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு இன்டெகிரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று தோண ஆரம்பிக்கும். என்னது இந்த வேலை, நான் இவனுக்கு கொடுத்த டாஸ்க்கு இந்த வேலையை அவன் பண்ணுறான், இதை எனக்கு திரும்ப ரிப்போர்ட் பண்ணுறான், இது எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், அவனுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம், அவனுக்கு இந்த டாஸ்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏதோ ரிலேஷன் இருந்தால் ஓகே, ரிலேஷனே எல்லாம் எதுக்கு சொல்லணும், அப்போ நீ இந்த வேலையை செஞ்சுன்றது வந்து நீ காட்டுறியா அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் ஆல்சோ உங்கள் மேனேஜரை தாண்டி ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்றது வந்து எப்போவுமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா உங்கள் மேனேஜர் வந்து அவரோட வேலை வந்து அவரோட ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது தான் அவரோட ப்ரிடாமினன்ட்ரி வேலை. அவரோட ஹையர் அஃபீஷியலுக்கு வேலை செய்கிறது தான் அவரோட வேலை. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டு போகிறது வந்து கண்டிப்பாக அவரை இரிட்டேட் பண்ணும், தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் உருவாக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எதுக்காக பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வேலிடான ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மற்றவங்களோட ஒர்க்குக்கு கிரெடிட்டே எடுத்துக்காதீங்க. இது வந்து ஆஃபீஸில் எனக்கு வந்து தொன்று நடக்கிற ஒரு விஷயம். என்னோடய ஒர்க்குக்கு நிறைய பேர் கிரெடிட் எடுத்துப்பாங்க. நான் கொஞ்சம் இளிச்சுவாயத்தனமாக அப்போல்லாம் சின்ன வயசில் விட்டுட்டேன். அண்ட் பட் அகெயின் வந்து அது அவங்க சில்லியாக பண்ணுறது வந்து எனக்கு இப்போவும் கூட அந்தமாரி போய் உட்காந்து இது பண்ணது பிடிக்காது. பட் அந்தமாரி வந்து மற்றவங்க ஒர்க்குக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்காதீங்க. அண்ட் அது வந்து ஒரு லைஃப் லாங் வந்து அவங்க வந்து உங்களை வந்து மறக்கவே மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்தமாரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறது வந்து அந்த கிரெடிட்டுக்கு ஒர்த்தே கிடையாது. ஸோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து உங்களை பற்றி எப்பவுமே பெருமையாக சொல்லாதீங்க கைஸ். நீங்கள் வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு. ஆக்சுவலி நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து எங்கள் ஃபேமிலிக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன். என் கம்பெனி பேரே தெரியாது. 3 கம்பெனி பேர் தான் தெரியும். கம்பெனி பேர்லாம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்க போகிறது கிடையாது. செகண்ட் வந்து நம்மளோட நல்லா இருக்கிறானே, நிறைய காசு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பொறாமப்பட்டு அதுக்கான ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது நம்மளுக்கு நல்லபடியாக போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறோம் அப்படின்றத ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து கவலை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஓன் கம்பெனிஸ் தான். இதில் பிஸ்னஸில் வர இன்கம் வச்சு நான் பொழைச்சிப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யாரையோ நம்பி இருக்கிறீங்க, அந்த கம்பெனியை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறப்ப இப்போ வந்து ஜோஹோவில் அந்தமாரி ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டர் தான் அந்த ஜோஹோ சிஇஓ. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் சொன்னதுக்கு வந்து அவர் வந்து ஃபயர் பண்ணாங்க. அதை பற்றி நான் முன்னாடி பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்தமாரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிறது வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டர்ன் ஆகலாம். நீங்கள் நியாயம் கூட பேசலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நியாயத்தைப்படி தான் நடக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அது கெடுதலாக கூட முடியும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. டோன்ட் கெட் டூ கம்ஃபர்டபுள். எப்போவுமே வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் இது தான். நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் வந்து எப்போவுமே பார்த்தா எந்த வேலையாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. அந்த வேலையை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர போயிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் டைம் டு சேஞ்ச் த ரோல் ஆர் த கம்பெனி ஆர் த ஜாப். ஸோ இது வந்து அதனால தான் என்னோடய ரெஸ்யூமேல நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஜாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் நல்ல ஹை பொசிஷனுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்வேன். ஃபஸ்ட்டு சிவிலில் இருந்தேன், ஐடியில் இருந்தேன், ஐடி செக்யூரிட்டியில் இருந்தேன், டெலிகம்யூனிகேஷனில் இருந்தேன், கேடில் இருந்தேன், ஜிஐஎஸில் இருந்தேன், இ-காமர்ஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும். ஸோ அந்தமாரி நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வச்சுக்க விடவே மாட்டேன். அப்போ தான் வந்து ஒரு ஹைட்டன்டு சென்சஸில் நம்ம எப்போவுமே இருப்போம், ஒரு ஹண்டிங் ஸ்பிரிட்டில் இருப்போம், ஒரு ப்ரெடிட்டர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் ரொம்ப நாள் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஃபீல் லைக் அ ப்ரே. இதாவது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வேலை பண்ணாலும் உங்களுக்கு பக்குன்னு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வீக் ஆக்கிப்பீங்க அப்படின்றது தான். அண்ட் உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு பர்சனலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் என்னோடய பர்சனல் குறை, இந்தமாரி விஷயம்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ற எந்த ஒரு சேட் ஸ்டோரிஸ், விக்டிம் கார்டு எதையுமே யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் முன்னாடி பரிதாபப்படுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை அவாய்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அதனால் அந்த வேலை செய்யவே செய்யாதீங்க.
உங்களோட பர்சனல் இஷ்யூஸை பற்றி, உங்களோட வீக்னஸ் பற்றி, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் நீடட் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். அதுவும் உங்களோட மேனேஜர்ஸ் யாருக்கு தேவையோ அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்கள்ட்ட தேவையில்லாமல் அந்த விஷயத்தை எதுவுமே லூஸ் டாக் பண்ணாதீங்க. மெயினாக வந்து இந்த லூஸ் டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் கையில் பச்சை குத்தி கூட வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் 2 விஷயம். ஒன்று வந்து நெவர் புல்ஷிட், நெவர் லூஸ் டாக். இந்த என்பிஎஸ்ஸு அப்புறம் என்எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் பச்சை குத்தி கூட வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் லைஃப்பை இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை பற்றி எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்குமே போய் சொல்லாதீங்க. ஃபேக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேக் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும். அண்ட் இந்தமாரி விஷயம் இப்போ என் வீட்டுக்குள்ளாரே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸு சில பேர் வந்து ராகுல் என்னை கொஞ்சம் போய் இது ட்ராப் பண்ணுறேன், நான் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்தியாவில் இருக்கிறப்ப ரொம்ப நார்மலாக நடக்கிற விஷயம் தான் அது. பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து அப்படி என்ன தேவை? அப்படி வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே போங்க. நாளைக்கு ஏதோ ஒரு நேரம் உடம்புக்கு ஒரு சரியாக நேரத்தில் வந்து இது வந்து நீங்கள் ஃபேக்காக கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் பிரச்சனை. நீங்கள் அதுக்கு வந்து உண்மையை சொல்லிட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் நெவர் உங்கள் மேனேஜர்கிட்ட ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுன்ற ஒரு கான்செப்டே விட்டுருங்க. ஏன்னா வந்து தே ஹேவ் மோர் பவர்ஸ். அந்த பவர்ஸ் அவங்களோட எக்ஸசைஸும் பண்ண முடியும். உங்களை ரீப்ளேஸ் பண்ணுற பவர் அவங்கள்ட்ட இருக்குது. உங்களை ஃபயர் பண்ணுற பவர் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுற பவரும் இருக்குது. நம்ம போகிறத சம்பாதிக்க போகிறோம். நம்ம வந்து அங்கே என்ன சொல்கிறது, அதுக்காக சுயகௌரவத்தை விட்டுட்டு அந்த அளவுக்குலாம் யாருமே அந்தளவுக்கு இல்ட்ரீட்லாம் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில மக்கள் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது கற்றுக்கோங்களே தவிர அவங்கள ஆர்கியூ பண்ணி நீங்கள் அவங்கள மாற்றவே முடியாது. ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ட்ரோல் பண்ணி சர்க்காசமாக பேசி இப்படிலாம் பேசி ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் வீடியோ போடுறப்ப வந்து சொல்லிவிடுவேன். சில இது வந்து நான் ஏதோ சும்மா ஏதோ பேசணுமே, சில இது நக்கலாக பேசினாலும் எனக்கு உடனே அந்த வீடியோ எண்டிலே சொல்லிவிடுவேன். ஸோ இது எதுக்கு இவ்வளோ அப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது டோனே மாற்றிப்பேன். எப்பயாவது 1-2 இடத்துல மட்டும்தான் நான் சர்க்காஸ்டிக்காக பேசுவேன். ஏன்னா நம்ம என்ன இன்டென்ஷன் திரும்ப அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு யூடியூபரை வந்து அவங்க இந்தமாரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம நக்கலாக சொன்னால் அவங்க மாற போகிறது கிடையாது. அவங்க வந்து நம்மளை வந்து திரும்ப கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ அது பாயிண்ட்லெஸ் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கரியர் வந்து ஸ்டால் பண்ணுற மாதிரி எதையுமே பண்ணுறாங்க. கரியர் வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லு, நீங்கள் படிக்கிற அந்த நாலேஜ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழியே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வழி உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியாது. இருந்தாலும் அந்த வழியை உங்களால் கிளைம்பும் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கேட் இன்ஜினியராக இருக்கீங்க, அடுத்தது ஏதோ ஒன்று அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ரெவிட், MEP இல்லைனா வந்து சிவில் 3D ஏதோ ஒன்று விஷயத்தை படிக்கணும். அப்படின்றப்ப அதை நீங்கள் படித்தா அடுத்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதை நீங்கள் படிக்காமல் எப்படி கிடைக்கும்? அந்த பொசிஷன் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும், பட் உங்ககிட்ட அதுக்கிட்ட நீங்கள் போக முடியாது. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபீட்பேக் உங்ககிட்ட வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு கோவமாக பார்க்குறது அந்தமாரி இருக்காதிங்க. அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கோங்க. எனக்கு எப்போவுமே சில பேர் வந்து இந்த தண்ணி அடிக்கிறவங்க, தம் அடிக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா, எனக்கு சின்ன வயசுலேயே பழகிடுச்சு, இந்த பழக்கத்தை நான் மாற்ற முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப அந்த 6ல் வளையிறது 60ல் வளையாது, இதெல்லாம் சும்மா புல்ஷிட். நம்மளுக்கு வந்து இப்போ கண்ணுக்கு முன்னாடி வந்து இப்போ டாக்டர் நிற்கிறாரு, அவர் சொல்கிறாரு நீங்கள் இன்னும் இதே மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர்னு 2 மாதத்தில் செத்துருவீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் சும்மா. ஸோ அதனால் ஃபீட்பேக் வருது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கு உங்கள் நல்லதுக்காக வர ஃபீட்பேக் வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா யூ வில் எக்ஸல் ஃபாஸ்டர். ஸோ அந்த ஹேபிட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பி டிஸ்ட்ரப்டிவ். ஸோ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் படிக்கிறது, நீங்கள் டெக்னாலஜியில் இருக்கிறதுல வந்து யூ ஷோ தட் யூ ஹேவ் த இம்மென்ஸ் ஸ்கில். உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் வந்து அன்பேரலல்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இர்ரீப்ளேசபிளான ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் நோக்கி போகணும். நான் வந்து ஒரு பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ அசோசியேட்லேருந்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறேன். அந்த டெசிக்னேஷன் கிளைம் எல்லாமே வந்து அந்த ஹைராக்கி எல்லாமே இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து உங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். சீனியர், ஜூனியர், சூப்பர் சீனியர் எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். இன்றைக்கி வந்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சூப்பர் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அசோசியேட் ஆர்கிடெக்ட், சீனியர் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இது எல்லாமே வந்து ஃபேன்சியான ஒரு டெசிக்னேஷன் உங்கள் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. மாதம் வந்து உங்களுக்கு வருஷம் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நேரம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக டெசிக்னேஷன் கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக இருந்துக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் உங்களை வந்து அந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்றது தேவை கிடையாது. உங்களை வந்து ஆஃபீஸில் ரீப்ளேசபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு க்ரூஷியலான கேண்டிடேட் இருக்கணும். எந்த ப்ராஜெக்ட்டில் வேலை செஞ்சாலும் நீங்கள் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்னு உங்களை நேம் பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு இர்ரிப்ளேசபிளான ரீசோர்ஸாக நீங்கள் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேலையில் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க கைஸ். நிறைய பேருக்கு தப்பு பண்ணுறது அதுதான். எங்கே போய் லாக் ஆகிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட்டில் 6,000 பேர் அமுச்சு விட்ருவான், லினக்ஸில் ஒரு 1000 பேர் அமுச்சு விட்ருவான், அண்ட் ஆரக்கிள் அமுச்சு விட்ருவான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 லட்சம் per lakh per annum, 40 லட்சம் per lakh per annum இப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்க வீட்டில் 40 லட்சம் போன வருஷம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. போன வருஷம் இஎம்ஐ கட்டியிருப்பாங்க, இந்த வருஷம் இஎம்ஐ கட்டுறதுக்கு வேலை இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இத்தனை வருஷம் கட்டின இஎம்ஐலாம் சேர்ந்து போயிடும், வீடோடு சேர்ந்து போயிடும். ஸோ அந்தமாரி வந்து ஒரு வேலை, இந்த வேலையிலே நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு கனவு வச்சுக்காதீங்க. உலகத்தில் வேலையில் பணக்காரன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர் பிச்சை அந்தமாரி ஒரு கைக்கு எண்ணலாம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கைக்கு சொல்லி ஒரு எண்ணலாம். ஸோ அந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து 20 வருஷம் வேலை செய்யணும், 30 வருஷம் வேலை செய்யணும். இப்போ இருக்கிற எஸ்பெஷலி இந்த நியூ ஜென்ரேஷனில் வந்து யாருமே அவ்வளோ நாள் வேலை செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் கிடையாது. 10,000 சம்பளம் கொடுத்தாலும் அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் தான் வேலை மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி மாறுறவங்க வந்து சிஇஓலாம் ஆக முடியாது. ஸோ சிஇஓ மாறுறதுக்கு வந்து யூ நீட் கேரக்டர், யூ நீட் அந்த ஒரு டிசிப்ளின் வேணும், யூ நீட் டெடிகேஷன் வேணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்து நான் ஸ்கில் வச்சிருக்கிறேன், டேலண்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் பர்ச்சேசபிள். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர் வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னா இன்னொரு டெவலப்பருக்கு அதே காஸ்ட்டுக்கு நல்லா ஹையர் பண்ண முடியும், இல்லைனா கூட சேலரி கொடுத்தா நல்ல டெவலப்பர் கிடைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சிஇஓ போஸ்ட்லாம் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கம்பெனிக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, அந்த கம்பெனிக்காக க்ரோத்துக்காக நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிங்க, என்ன கொண்டு வந்தீங்க கம்பெனிக்கு அப்படின்றது தான் கொஷின் ஃபைனலி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த பர்சனல் ஹேபிட்டு, கோவப்பட்டு சாமானை விட்டெறிகிறது, ஆஃபீஸில் ஃபோனில் கோவமாக பேசுகிறது, அந்த ஒரு டோனை வந்து எப்போவுமே ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் மற்றவங்களுக்கு கொண்டு வர்றது, இந்த விஷயம்லாம் எப்போவுமே பண்ணாதீங்க. கீபோர்டை பட்டன்னு அடிக்கிறது, தூக்கி எறிகிறது, இந்த விஷயம் எதுவுமே பண்ணாதீங்க கேஷ். உங்களை பற்றி ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேபிட்ஸ் வந்து உங்கள் மேலே தப்பு மற்ற எந்த விஷயத்துலையும் கூட இல்லாமல் இருக்கலாம். அண்ட் நீங்கள் நல்ல டேலண்டடாக இருக்கலாம், பட் இருந்தும் உங்களுக்கு வந்து அவங்கள ரிடண்டன்ட் ஆக்குறாங்க, உங்கள் வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு விஷயம். ஏன்னா அந்தமாரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுப்பாங்க, வேலை செய்ய முடியாது, ப்ரொடக்டிவிட்டி டவுன் ஆகும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் காட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கா, வெளியில் போங்க. அந்த கோவத்தை வந்து வெளியில் யாரும் இல்லாத இடத்துல போய் காட்டுங்க, இல்லை வீட்டில் போய் காட்டுங்க. ஆஃபீஸில் தயவு செஞ்சு காட்டாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது, எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ரொம்ப உங்களை ஆஃபீஸில் நம்ம ஸ்கூல் காலேஜில் சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஒரு ஜோக்கராக தன்னை வந்து ஈஸியாக ஆக்கிப்பாங்க, தன்னை கேவலப்படுத்துறது, தன்னை வந்து மெயினாக ஒரு கேரக்டராக வச்சு ஜோக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிப்பாங்க, நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. சில பேர் ஹீரோவாக இருப்பாங்க, ஹீரோயினாக இருப்பாங்க, இந்த புள்ளி பண்ணுறவங்க வில்லனாக இருப்பாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூல் டேஸில். அதேமாரி ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து நான் பிளேபிள் கேரக்டராக கூட இருங்க, ஹீரோவாக இருக்கும் கூட அவசியம் கிடையாது. இந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவனுக்கு தான் அந்த ப்ரெஷர், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்தமாரிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குற சேலரிக்கு நல்ல பில்லுபிளான நல்ல ஒரு ரீசோர்ஸாக இருங்க. கம்பெனி உங்களை எப்போவுமே வச்சுருக்கிறோம், உங்களுக்கு திரும்ப உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2-3 கம்பெனிஸ் நான் சிடிஓவாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு என்ன வந்து ஃபவுண்டிங் மெம்பராக போட்டாங்க. அது அந்த கம்பெனி வந்து அந்த ஓனர்ஸ் வந்து வேறு ஒரு கம்பெனி வேலை வச்சுருந்தாங்க, அதில் நான் வேலை செஞ்சுருப்பேன். நான் வேலை செஞ்சதை வச்சு என்ன வந்து இந்த கம்பெனியில் ஃபவுண்டிங் மெம்பராக போட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கோஃபவுண்டர் லெவலில் அந்த கம்பெனியில் வந்து எனக்கு நல்ல சேலரி கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்தமாரி விஷயம்லாம் நான் பண்ணது தான். ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆனது கூட சில பேருக்கு வந்து தெரியாது. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழித்து தான் எனக்கு கல்யாணம் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா இது என்னோட பர்சனல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு அவசியமே கிடையாது. நான் அங்கே போகிறது வேலை செய்கிறதுக்கு, அங்கே நல்லா நான் பிஹேவ் பண்ணுறேன், ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன், ஸ்கில் என்கிட்ட நிறையா இருக்குது, அண்ட் ஆஃபீஸ்க்கு ப்ராம்ப்டாக வரேன், டிசிப்ளின்டாக இருக்கேன். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ okay, think about it guys. We'll catch up again in another video, and thank you so much for all the love and support. And Expertisor jobsல வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் கைஸ், சியர்ஸ்.